ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ்பாத் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில எந்த இன்டர்வியூக்கு போனாலும், எக்ஸ்பாத் கண்டிப்பா எடுக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸ்பாத் எடுக்க தெரியலனாலே அவங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லன்னு. ஸோ எக்ஸ்பாத்தே எடுக்க தெரியலன்னா, கன்ஃபார்மா அவங்க வந்து உங்கள செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பாத் கரெக்ட்டா எடுக்க கத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து எக்ஸ்பாத் எப்படின்னு நான் சொல்லித் தரேன். இப்போ வந்து இந்த இந்த ஸ்க்ரீனில் இந்த ஷாப்பிங் லிஸ்ட்டை வந்து நான் கேப்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக இந்த லைனை கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்பாத் பார்த்தீங்கன்னா காமனாக இந்த 4 இந்த இந்த சின்டெக்ஸ் செஞ்சாலே உங்களால் வந்து எக்ஸ்பாத் வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு, ஸ்லாஷ் டேக் நேமு. டேக் நேம் வந்து இந்த லேபிள் தான் டேக் நேம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு ஆட்ரிபியூட் வேல்யூ. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நம்ம எக்ஸாக்டாக எந்த எலமெண்ட் வேணுமோ அது கரெக்டாக ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னா கரெக்டாக அந்த இடத்த கேப்சர் பண்ணிடும். அந்த கேப்சர் பண்ணோடனே ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் என்ன போட்டிருக்கு, ஸ்லாஷ் டேக் நேம் போட்டிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு ஸ்லாஷ் டேக் நேம் வந்து இந்த இடத்துல லேபிள். ஸோ ஸ்லாஷ் லேபிஎல்னு போட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் அட்டு போட்டு ஆட்ரிபியூட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆட்ரிபியூட் வேல்யூ. ஸோ அந்த இடத்த திருப்பி நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எக்ஸாக்டாக. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஃபார் வந்து ஆட்ரிபியூட் நேமு, இது வந்து ஆட்ரிபியூட் வேல்யூ. ஜஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே கேப்சர் ஆயிரும். அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த அட்டுக்கு அப்புறம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாலே அந்த எலமெண்ட் வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் காமனாக வந்து யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு நம்ம வந்து ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்மளை சூஸ் பண்ண சொன்னால் எக்ஸாக்டாக ஒரு எலமெண்ட்டை கேப்சர் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் டேக் நேம் ப்ராக்கெட்டை கொடுத்து அட்டு போட்டு அந்த ஆட்ரிபியூட் நேம் ஆட்ரிபியூட் வேல்யூ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிங்கனாலே எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வே, இப்படி கேப்சர் பண்ணலாம். இப்போ செகண்ட் வேல பார்த்தா எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை வச்சு கூட நம்ம கேப்சர் பண்ணலாம். அதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து என்ன போட்டிருக்கு, ஸ்லாஷ் டேக் நேம் டெக்ஸ்ட் ஆஃப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த டேக் நேம் வந்து என்னது, நம்மளுக்கு டேக் நேம் வந்து லேபிள்னு இருக்குது. ஸோ அதேமாரி ஸ்லாஷ் லேபிள் போட்டுட்டு என்ன போட்டிருக்கு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டுட்டு டெக்ஸ்ட் ஆஃப்னு டைப் அடிக்கிறேன். ஏன்னா டெக்ஸ்ட்டில் அது டெக்ஸ்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ் போட்டுட்டு அந்த ஷாப்பிங் லிஸ்ட் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், திருப்பி இப்பயும் மார்க் ஆகுது பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இதை வச்சு என்டர் அடிக்கிறேன், மார்க் ஆகுது. இந்த இடத்துல வந்து 1 காட்டும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வேவை நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ தேர்டு பாசிபிள் வே பார்த்தீங்கன்னா அதே தான், ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான். பட் என்ன பண்ண போகிறோம்னா கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த தேர்டு வேல நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன போட்டிருக்கு, ஃபஸ்ட்டு டேக் நேம். ஸோ ரைட் கிளிக் கொடுக்குறேன், இந்த இடத்த கேப்சர் பண்ணுறேன், கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் லேபிள், அப்புறம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கு. ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டு கண்டைன்ஸ்னு வேர்டு டைப் அடிக்கிறோம். எதுக்கு கண்டைன்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா, டெக்ஸ்ட் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கண்டைன்ஸும் அதே மாதிரி தான். கண்டைன்ஸில் வந்து நம்ம கண்டைன்ஸ் போட்டுட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு, இந்த கண்டைன்ஸில் வந்து டெக்ஸ்ட் ஆஃப்னு போட்டுட்டு கமா டெக்ஸ்ட் ஆஃப் போட்டு சிங்கிள் இதை போட்டுட்டு இந்த ஷாப்பிங்கை வந்து நான் ஜஸ்ட்டு கேப்சர் பண்ணி இந்த பாருங்க, இதை கேப்சர் பண்ணுறேன். அதை கேப்சர் ஆக மாட்டேது, ஒரே நிமிஷம். சரி, கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கமா இது போட்டுட்டு ஹைஃபன் போட்டுட்டு சாரி அந்த டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் போட்டுட்டு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன். இப்போ பாருங்கள், இப்பயும் கேப்சர் ஆச்சு. இங்கே பாருங்கள் 1 வந்து இதில் காட்டுது. ஓகேங்களா? இந்த நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் கண்டென்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, டெக்ஸ்ட்டில் வந்து ஃபுல் வேல்யூ கொடுக்கணும். நம்ம செகண்டாக பார்த்து டெக்ஸ்ட்டில் வந்து ஃபுல் வேல்யூ கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். பட் கண்டென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா, சப்போஸ் வந்து ஒரு வேர்டு வந்து பெரிய வேர்டாக இருக்காது, நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா நீங்கள் மொத்த வேர்டையும் கேப்சர் பண்ணி போட்டால் எக்ஸ்பாத் பெருசாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாருங்க, இந்த ஷாப் லிஸ்ட்டில் வந்து வெறும் ஷாப்பிங்னு மட்டும் டைப் அடிச்சிருக்கேன். ஓகேவா? ஷாப்பிங்னு மட்டும் டைப் அடிச்சுட்டு இங்கே பாருங்க, ஸ்லாஷ் டேக் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் கண்டைன்ஸ் ப்ராக்கெட் டெக்ஸ்ட் ஆஃப் போட்டு கமா போட்டு ஜஸ்ட் வந்து சிங்கிள் கோட்ஸில் ஷாப்பிங் தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலுமே அது கரெக்டாக வருங்க, அந்த எலமெண்ட்டை கேப்சர் பண்ணுது. ஸோ பெரிய டெக்ஸ்ட்டாக இருந்தால் நம்ம கண்டைன்ஸ் போகலாம், சின்ன டெக்ஸ்ட்டாக இருந்தால் டெக்ஸ்ட்டில் போயிடலாம். ஃபஸ்ட்டு இது 3 தான் மேஜராக யூஸ் பண்ணுவோம்.
ஆட்ரிபியூட் ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட் நேமை வச்சு ஆட்ரிபியூட் ஜஸ்ட் வந்து ஸ்லாஷ் டேக் நேமை போட்டுட்டு அப்படியே ஒரு இது ஆட்ரிபியூட் நேம் ஆட்ரிபியூட் வேல்யூ அது இருந்துச்சுன்னா அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி அட்டில் போட்டு போட போகிறோம். செகண்ட் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் வந்து டெக்ஸ்ட் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது போக இப்போ வந்து இன்னொன்று இருக்குது, இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ண சொல்கிறாங்க, இந்த 4. ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் வந்து இந்த 4 கேப்சர் பண்ணுங்கன்றாங்க. இது ஸ்டாட்டிக் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்தனா அந்த 4 வந்து டிடியில் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து டெக்ஸ்ட்டு தானே 4 டிடியில் இருக்குன்னா என்ன பண்ண போகிறேன், ஸ்லாஷ் டிடின்னு போட்டு ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் டெக்ஸ்ட் ஆஃபு ஈக்குவல் டு கமா 4 காப்பி பண்ணி போட்டுட்டேன். ஆனால் எனக்கு பாருங்களேன், இங்கே 1 of 5 கடுது. ஸோ இங்கே 4 வந்து நிறையா இருக்குது, நிறைய இடத்துல இது பாருங்க. இங்கே இருக்குது 4, இங்கே இருக்குது 4, இங்கே இருக்குது 4. ஸோ என்ட்ரு அடிச்சுட்டு எதனால் மூவ் ஆகிட்டே இருக்கும் அது. ஸோ எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 4 வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஜஸ்ட்டு வந்து இதை அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணிடணும். இதை வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு க்ளோஸு, இந்த டேக் நேம் ஸ்லாஷ் முன்னாடி ஒரு க்ளோஸு, லாஸ்ட்டில் ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் வேல்யூக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டு 1 போட்டு ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் கேப்சர் ஆகிடும். ஃபஸ்ட்டு 4 எங்கே இருக்கும் இந்த பேஜில், அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கேப்சர் ஆகிடும். இப்போ பாருங்கள், என்டர் அடிக்கிறேன், இது பாருங்கள் 1 of 1 காட்டுது. இப்போ எனக்கு இந்த செகண்ட் 4 சூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இண்டெக்ஸில் வந்து செகண்டுன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் செகண்ட் வேல்யூ வந்து இந்த இடத்துல மார்க் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இண்டெக்ஸ் எப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம ஒரு எக்ஸ்பாத் எடுக்கிறோம், அதில் மல்டிபிள் இது எலமெண்ட்ஸ் வந்து அதில் காட்டுச்சுன்னா நம்ம வந்து இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம சிங்கிளாக சூஸ் பண்ணிக்கலாம். அதான் இண்டெக்ஸ் ஃபார் மல்டிபிள் மேட்சிங் எக்ஸ்பாத்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது 3 தான் பேசிக்காக உங்களுக்கு தெரியணும். இது போக ஸ்டார்ட்ஸ் வித்துன்னு யூஸ் பண்ணலாம். அப்புறம் கண்டென்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். பட் இது தெரிஞ்சாலே இதை வச்சு ஆல்மோஸ்ட் ஹேண்டில் பண்ணிடலாம். நான் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது 4 தவிர நான் பெருசாக அதிகமாக யூஸ் பண்ணதில்லை, இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது பேசிக்காக உங்களுக்கு 4 கான்செப்ட் முக்கியமாக தெரியணுன்றேன். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்பாத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பாத் தான். ஆனால் எக்ஸ்பாத் ஆக்சஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இதுதான் முக்கியமாக இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் எக்ஸ்பாத் ஆக்சஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்ஸ்பாத் எப்படி எடுக்கிறாங்கன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரோசனை வந்து எனக்கு என்னோட என்ன சொல்லுவாங்க, இன்டர்வியூ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃப்ரோசன் யோகட்டை கேப்சர் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரோசன் யோகட் பக்கத்தில் என்ன வேல்யூ வருதோ அதை நீ கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக போய் 159 எடுக்கக்கூடாது. இது வந்து டைனமிக் வேல்யூவாக இருக்கும். சப்போஸ் வந்து என்ன வேல்யூனா மாறலாம் இந்த இடத்துல. பட் ஃப்ரோசன் யோகட் வந்து கான்ஸ்டன்ட்டு, அதோட கேலரிஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நீ இதை கேப்சர் பண்ணு, இதை கேப்சர் பண்ணிவிட்டு இதிலிருந்து எனக்கு இதை புடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இப்போ வந்து பேரண்ட் சிப்ளிங் கான்செப்ட்னா என்ன ஃபஸ்ட்டு பேஸாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இதுதான் டாம். இந்த டாமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்லாம் ஏரோவாக இருக்கா. இது வந்து என்னன்னா, இது வந்து பேரண்ட்டு, இது வந்து சைல்டு. இவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது பாருங்கள், இது வந்து ஒரு நோடுன்னு சொல்லுவாங்க. இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே இவனோட சைல்டு. ஓகேவா, இவன் சைல்டு. அதுக்குள்ளே போக 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 வந்து என்ன சொல்லுவாங்க, கிராண்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. சைல்டு கிராண்ட் சைல்டு அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவனோட பேரண்ட் யாருன்னு கேட்டாச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கிளாஸ் கிளாஸ் கண்டெய்னர்னு இருக்குது. இவனோட பேரண்ட் வந்து யார், இவனுக்கு மேலே இருக்கான் பாருங்க, டாப்பு. இந்த இதுக்குள்ளே தான் நான் உள்ளே இருக்கான் அவன். ஸோ இவனோட பேரண்ட் யாருன்னா சக்ஷன் தான் இவனோட பேரண்ட்டு. சக்ஷனோட சைல்டு யாருன்னா இந்த டிவ் கிளாஸ் வந்து கண்டெய்னர் தான் இவனோட சைல்டு. சக்ஷனோட சைல்டு யாருன்னா இவனோட பேரண்ட் யாருன்னா இவன். ஓகேங்களா, சக்ஷனோட கிராண்ட் சைல்டு யாருன்னா யார், இது வந்து சைல்டு. இவன்லாம் கிராண்ட் சைல்டு, மற்றவங்க எல்லாருமே கிராண்ட் சைல்டு. அதே மாதிரி இப்போ இந்த இது எடுத்துக்கலாம், நம்ம இதை எடுத்துக்கலாம், இந்த காலம் இஸ் மல்டிலைன். இவனோட பேரண்ட் வந்து யார், கண்டெய்னர் வந்து பேரண்ட்டு. அவனுக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து ஆன்சிஸ்டர். இவனோட பேரண்ட் இவனோட அப்பா மாதிரி அவன். ஓகே, இவன் வந்து ஆன்சிஸ்டர். ஸோ இதுதான் பேசிக்காக தெரியணும். ஸோ இவனோட சைல்டு வந்து இவனோட சக்ஷனோட கிராண்ட் சைல்டு வந்து அது கீழே இருக்குதெல்லாம். இப்போ டிவ் இந்த கிளாஸ்க்கு வந்து இவனோட பேரண்ட் வந்து யாருன்னா சக்ஷனு. இந்த கிளாஸோட சைல்டு வந்து யாருன்னா இந்த கிளாஸ் காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டி லைன். இவ்வளோ தான் கான்செப்ட். பேரண்ட்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த நாடுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டே போவோம். இந்த நாடு கீழே இருக்கிறதெல்லாம் சைல்டு கிராண்ட் சைல்டு. ஃபஸ்ட்டு ஒன்று சைல்டு, அதுக்கப்புறம்லாம் அதுக்குள்ளே உள்ள போச்சுன்னா கிராண்ட் சைல்டு. அந்த நாடுக்கு மேலே இவன் இந்த நாடு வந்து எதுக்குள்ளே இருக்கும், இவன் வந்து இதுக்குள்ளே தான் இருப்பான். இதை க்ளோஸ் பண்ணனா உள்ளே ஓடுருவான். ஸோ இவன் வந்து சைல்டு, இவனோட பேரண்ட் அவனோட ஆன்சிஸ்டர் வந்து ஓகேங்களா, இதுதான் பேசிக்கு. இப்போ வந்து எக்ஸ்பாத் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து
இப்போ அந்த இதுலேயே யூஸ் பண்ணி காட்டுறேன், இந்த டெக்ஸ்ட்ல ஷாப்பிங் லிஸ்ட்லேயே காட்டுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம டேரெக்டாக வந்து இதை இங்கேயே எக்ஸ்பார்ட் எடுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபீல்டு இருக்குல்ல, கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபீல்டுன்னு இருக்கா, ஓகே. இந்த கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபீல்டை வந்து நான் வந்து கேப்சர் பண்ண போகிறேன். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபீல்டை வந்து இந்த கிளாஸ் இஸ் ஈக்குவல் ஃபீல்டுக்கு வந்து எக்ஸ்பார்ட் எழுத போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு ஸ்லாஷ் டிவ்னு கொடுத்துட்டு டேக் நேமு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு அட்டை போட்டு இதை போட்டு ஃபீல்டை போட்டேன். பட் எனக்கு என்ன வருது, 1 of 2 அது 1 இங்கே ஒன்று இருக்கா, 2 இருக்கான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இதோட சைல்டு வந்து நான் லேபிள்னு இருக்கா, நான் என்ன பண்ணுறேன், சைல்டுக்கு ஜஸ்ட்டு இவனை வந்து இவனோட சைல்டை பிடிக்க போகிறேன். நான் இந்த ஃபீல்டோட சைல்டை வந்து இந்த கிளாஸ் ஃபீல்டோட சைல்டு வந்து யார், லேபிள். அப்புறம் என்ன பண்ணணும், சைல்டு யூஸ் பண்ணோன்னா சைல்டுக்கு வந்து என்ன போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு எக்ஸ்பார்ட் ஃபஸ்ட்டு ஒன்று கேப்சர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் சைல்டுன்னு போட்டு ஸ்லாஷ் childன்னு போட்டு அப்புறம் வந்து கோலன் போட்டு டேக் நேம் வந்து என்னது, லேபிள், ஓகேங்களா. இதோட சைல்டு இவன் சைல்டு ஸ்லாஷ் சைல்டு போட்டு லேபிளை வந்து போடணும். லேபிள் அப்படின்னு போட்டோன்னா இப்போ 1 of 3 வருது. இப்போ என்ன பண்ணணும், எனக்கு இது பேசிக்காக இப்போ 3 இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேயே வந்து இந்த எக்ஸ்பார்ட்லேயே மொத்தம் 3 கேப்சர் ஆகுது. நான் என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணலாம் கரெக்டாக. நான் மொத்தம் எத்தனை விதமாக இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒன்று பிடிக்கணும்னா. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டாக கேப்சர் பண்ணுறான். பட் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணாமல் நீ கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணிருக்க, ஒரு எக்ஸ்பார்ட் எடுத்துகிட்டு சைல்டை பிடிச்சிட்ட, பட் அது சைல்டே மொத்தம் 3 இருக்குது இதே மாதிரி எக்ஸ்பார்ட்டு. ஸோ அதை நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுறேன். இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணாமல் நீ கேப்சர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஓகேங்களா. இவங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறணும்னு எனக்கு தோணுது. சரி, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பார்ட்டுக்கு நான் இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் திருப்பி இதை சொல்கிறேன்.